எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சன்ல இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா தலதலன்னு சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு குழம்பு வைக்கலாம். இதை எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து ரீஃபைண்ட் ஆயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும். வதங்கி இருந்துச்சுன்னா இந்த கிரேவி வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கோம். இதை போட்டுடலாம். இதில் ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். எதையுமே கருக விட்டுறாமல் பார்த்துக்கணும். லேசாக வதக்கினீங்கன்னா போதும். இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசால் பொடி போட்டுக்கலாம். இப்போ இதில் இருக்க பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 3 தக்காளி எடுத்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். தண்ணி எதுவும் ஊற்றலை, இதையும் ஊற்றிக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். வெந்தயக்கீரை இருக்குது இல்லைங்களா, இந்த வெந்தயக்கீரையை நான் வந்து காய வச்சுருக்கேன். இப்போ ஒரு வாட்டி அலசிட்டேன் நான். இப்போ இதை நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 2 பச்சை மிளகா, அதாவது நீல சைஸ் பச்சை மிளகா, காரம் இருக்காது, அதனால நான் இதை மட்டும் போடுறேன். இப்போ பாருங்கள், நான் பேபி கார்ன் வந்து ஒரு பேக்கெட் இருக்கும் இல்லைங்களா, அதில் பாதி அளவுக்கு எடுத்துக்கிட்டேன், அதை போடுறேன். இப்போ நல்லா கழுவிட்டு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கலாம். இது சின்னதாக இருந்ததுன்னா இந்த மாதிரி கட் பண்ணி போடலாம். பெருசாக இருந்ததுன்னா குறுக்கில் கட் பண்ணிவிட்டு 4ஆக போட்டுக்குங்க. கால் கிலோ அளவுக்கு பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். கேரட்டை வந்து இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 200 கிராம் அளவுக்கு, அதாவது 3 கேரட்டு பெருசாக இருந்தது. அதை நானும் உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு எந்த காயெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமோ அதெல்லாம் இந்த சப்ஜியில் போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். ஆனால் நீங்கள் பீட்ரூட் மட்டும் போட வேண்டாம். பீட்ரூட் போட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் மாறி போயிடும். ஒரு குடமிளகா பெரிய சைஸ் இருந்தது, அதையும் நான் இந்த மாதிரி உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். உங்ககிட்ட பச்சை பட்டாணி கிடச்சிதுன்னா பச்சை பட்டாணி போட்டுக்கலாம். 200 கிராம் அளவுக்கு நான் பட்டர் பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இது ஃப்ரெஷ்ஷானது தான், தோலை மட்டும் உரிச்சிட்டு நம்ம போட்டுக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த காயில் உள்ள பச்சை வாசம்லாம் போயிடும். 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். காயும் உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வெந்துக்கிட்டு இருக்கட்டும். 100 ml அளவுக்கு கெட்டி தயிர் ஊற்றிக்குங்க. கட்டிலாம் இல்லாமல் இந்த மாதிரி கலக்கிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்குங்க. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த நெய்யிலேயே இதை வந்து நல்லா வறுத்துக்குங்க. இப்போ பாருங்க, நல்லா வறுத்தாச்சு. கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா தயிரை, அதையும் இதில் ஊற்றிக்கலாம். கலக்கிட்டோன்னா நமக்கு அந்த திரியாக இல்லாமல் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த காயெல்லாம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம போட்ட காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா தயிர், இதெல்லாத்தையும் ஒன்றா ஊற்றிக்கலாம். இப்போ இதிலேயே கொஞ்சமாக மல்லி இலையும் தூவி விட்டுறலாம். இது ஒரு 3 நிமிஷத்துக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். இதை மூடி வச்சிடலாம் தட்டை வச்சு. இப்போ சப்ஜி ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போம். நல்லா காயெல்லாம் வெந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கிரேவியும் உங்களுக்கு பாருங்கள் அருமையாக வந்திருக்கு. நல்ல சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும்.
பாருங்கள், இதுக்கு நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி ஒரு சப்பாத்தியை செஞ்சு வச்சுட்டு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இதை கொஞ்சமாக மல்லி இலையை தூவி விட்டு பரிமாறிக்கலாம். இதை செஞ்சு கொடுத்துட்டு உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.